நம்ம இப்போது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற அய்யலூர்னு ஒரு கிராமத்தில் இருக்கோங்க. இங்கேருந்து நம்ம திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டுக்கு போக போகிறோம். இது வந்து ஒரு நாள் ட்ரிப்பு. திண்டுக்கல்லேருந்து நம்ம திருச்செந்தூருக்கு போயிட்டு திருச்செந்தூர் முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வர வழியில் தூத்துக்குடியில் பனிமய மாதா கோவில்னு சொல்லிட்டு ஒரு சர்ச் இருக்குது, அங்கேயே நம்ம போக போகிறோம். பார்க்குற உங்களுக்கு டைரெக்டாக நீங்களே பயணம் பண்ணி கோயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கும் அப்படின்றக்காக ரா ஃபுட்டேஜாக கொடுத்துருக்கேங்க. இப்போ நம்ம திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டு வந்துவிட்டோம். இப்போ நம்ம இங்கேருந்து மதுரை பஸ் ஸ்டாண்டுக்கு போக போகிறோம். மதுரையில் மாட்டுத்தாவணியிலேருந்து தான் நம்மளுக்கு திருச்செந்தூருக்கு பஸ் இருக்குது. வாங்க இப்போ நம்ம பஸ் ஏறிட்டோம், மதுரை நோக்கி போகலாம். ஆக்சுவலாக நான் திண்டுக்கல்ல இருக்கனால மதுரைக்கு போயிட்டு அங்கேருந்து திருச்செந்தூர் போயிருந்தேன். திருச்சியிலலாம் இருக்கீங்க அப்படின்னா திருச்சியிலேருந்தே டைரெக்டாக வந்து திருச்செந்தூருக்கு பஸ் இருக்குது. நம்ம இப்போது திண்டுக்கல்லேருந்து ப்ரைவேட் பஸ் தாங்க ஏறியிருக்கோம். ஸ்ரீவேல் பஸ் சர்வீஸு புதுசாக இருந்தது. அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர்லாம் வேறு லெவலில் இருந்தது. இவங்க பாட்டை போட்டு கொளுத்திட்டாங்க. அதே வைப்போடு நம்ம வந்துட்டு மதுரைக்குமே நம்ம வந்து போயிட்டோம். போகிற வழி பார்த்திங்க அப்படின்னா சின்னாலப்பட்டி, கொடரோடு, வாடிப்பட்டி, சோழவந்தான், அதுக்கப்புறம் ஆரப்பாளையத்தில் நம்மளை இறக்கி விட்டுருவாங்க. அப்புறம் அங்கேருந்து நம்ம இன்னொரு பஸ்ஸு மாறணுங்க. வாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கொடரோடு டோல் பிளாஸா நம்ம வந்து கிராஸ் பண்ணிட்டோம். வாடிப்பட்டி ஊருக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குற சர்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபேமஸான சர்ச் வாடிப்பட்டியில். வாடிப்பட்டிக்கு அப்புறம் இப்போ நம்ம மதுரை சிட்டிக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோங்க. இதுக்கப்புறம் பஸ்ஸு வந்து ஆரப்பாளையத்தில் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. தென் நம்ம அங்கேருந்து மாட்டுத்தாவணிக்கு போகணும். வாங்க மதுரை பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகலாம். ஒன்றரை மணி நேரம் ஆச்சுங்க திண்டுக்கல் டு மதுரை வரதுக்கு ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு. இப்போ நம்ம இங்கே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மாட்டுத்தாவணிக்கு போகணுங்க. பிரச்சனையே இல்லை. நீங்கள் வந்து மாட்டுத்தாவணி போகணும் அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு பஸ் அவைலபிலிட்டி இருக்குங்க. இறங்குனதும் நாங்கள் வந்துட்டு மாட்டுத்தாவணிக்கு பஸ் ஏறிட்டோம். பஸ் ஏறிட்டோங்க. இங்கேருந்து ஒரு 30 to 35 மினிட்ஸில் நம்ம வந்து மாட்டுத்தாவணி போகலாம். மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போக போகிறோங்க. வந்துட்டோம். ரீசெண்டாக இப்போ வெற்றி சினிமாஸ் வந்து மதுரையில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஒரு பிரம்மாண்டமான தேட்டர். அதோட வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நம்ம இப்போ என்ட்ரி ஆகிட்டு இருக்கோம். இப்போ இறங்குனதும் நம்ம திருச்செந்தூர் போகிறதுக்கான பஸ்ஸு எங்கே நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் பீப்புள்ஸ்கிட்ட என்கொயரி பண்ணிவிட்டு வாங்க பஸ் ஏறதுக்காக நம்ம வந்து போகலாம்.
எங்கடா நிற்கும்? எங்கடா இல்லை எங்கே திருச்செந்தூர் எங்கே போட்டிருக்கு? பாபா எப்படி கேட்போம். நாங்கள் போன டைமுக்கு பஸ்ஸு அவைலபிளாக இருந்ததுங்க. 12:05க்கு நாங்கள் வந்து மாட்டுத்தாவணிக்கு ரீச் ஆனோம். திருச்செந்தூர் பஸ்ஸுமே அவைலபிளாக இருந்தது. பக்கத்தில் தூத்துக்குடி பஸ்ஸுமே அவைலபிளாக இருந்தது. தூத்துக்குடிக்கு அப்புறம் தான் திருச்செந்தூர் வரும். தூத்துக்குடிலேருந்து ஒரு 38 கிலோமீட்டர்ஸில் திருச்செந்தூர் வந்து அமைஞ்சிருக்கு. இன்கேஸ் நீங்கள் போகும்போது திருச்செந்தூர் பஸ்ஸு இல்லாட்டி கூட தூத்துக்குடி பஸ்ஸு ஏறிடுங்க. அப்படி நம்ம தூத்துக்குடி ஏறிட்டா அங்கேருந்து நம்மளுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக திருச்செந்தூருக்கு பஸ் இருக்குது. ஸோ ஃப்ரீயாக நம்ம போகலாம். திருச்செந்தூர் வண்டி கண்ணுக்கு முன்னாடி இருக்குது. திருச்செந்தூர் தான் பைபாஸ் ரைடர். அதை பாரு, அதான் போயிடலாம். அதில் சர்ன்னு போகல. அருப்புக்கோட்டை இந்த பஸ் கம்ப்யூட்டர் நம்ம ஏற்கனவே பேசி திருப்பி நான் பேசி கஷ்டமாக 15,000 ரூபாய் சதுரடி கொடுக்குறேன். உட்கார முடியுமான்னு பார்ப்போம். நாட்டு போய் அழகா இருக்கும். இருட்டு பாலமணி போய் தரமாக இருக்கும். நாங்கள் ஒரு 12:05க்கு வண்டியில் ஏறினோங்க. ஒரு 10 மினிட்ஸில் வந்து வண்டி எடுத்துட்டாங்க. 12:15க்கு மாட்டுத்தாவணிலேருந்து வண்டி கிளம்பிருச்சு. மொத்தமாக 5 மணி நேரம் நம்ம இங்கேருந்து திருச்செந்தூர் போகிறதுக்கு பயணம் பண்ணணுங்க. மதுரை மாட்டுத்தாவணிலேருந்து நம்ம திருச்செந்தூர் போகிறதுக்கு 170 ரூபா ஒரு ஹெட்டுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. 2 ஹவர்ஸ் ட்ராவலுக்கு அப்புறம் ஒரு இடத்துல பிரேக்குக்காக ஸ்டாப் பண்ணாங்க. லன்ச் டைம் 20 மினிட்ஸ் ஸ்டாப் பண்ணாங்க. தென் எங்கேயுமே நிற்கலை. டேரெக்டாக இங்கேருந்து தூத்துக்குடி போயிட்டோம். தூத்துக்குடியிலேருந்து தென் திருச்செந்தூர் போயிட்டோங்க. இப்போ நம்ம பார்க்குறது தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்டுங்க. மாட்டுத்தாவணிலேருந்து தூத்துக்குடி ரீச் ஆகிறதுக்கு நம்மளுக்கு மொத்தம் 3.25 மணி நேரம் ஆச்சு. இதுக்கப்புறம் தூத்துக்குடியிலேருந்து திருச்செந்தூருக்கு வெறும் 38 கிலோமீட்டர் தாங்க. ஆனால் அந்த 38 கிலோமீட்டருக்கு நம்ம 1.5 மணி நேரம் பயணம் பண்ணணும். டோட்டலாக 5 மணி நேரம் ட்ராவல். வாங்க நம்ம திருச்செந்தூருக்கு போகலாம். நம்ம இப்போ ஃபைனலாக திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோங்க. ஆனால் நம்ம திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா இந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்க தேவையில்லை. பஸ்ஸு வந்து ஸ்ட்ரெயிட்டாக திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டுனா கோயில் பக்கத்துலேயே வந்துட்டு நம்மளை வந்து இறக்கி விட்டுருவாங்க. அதனால் கோயிலுக்கு போகிறவங்க ஸோ அது வரைக்கும் நம்மளுக்கு பயணம் பண்ணலாம். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு அப்புறம் ஒரு பஸ் ஸ்டாப் வருங்க, அங்கே இறங்கிட்டேன். ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் நடந்து போனால் உங்களுக்கு நிறையா வந்து ஃபுட்டேஜ் வந்து காட்டலாம் அப்படின்றதுக்காக. அதுவும் இல்லாமல் ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நான் சாம்சங் ஃபோன் யூஸ் பண்ணுறேங்க. நல்லா தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். வாங்கி 2 வருஷம் தான் ஆகுது. திடீர்னு இந்த ட்ராவல் பண்ணும்போது என்னாச்சுன்னா டெட் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு திருச்செந்தூரில் இறங்கி கேட்கலாம் அப்படின்றதுக்காக இந்த ஸ்டாப்பில் இறங்கிட்டேன். ஆனால் இங்கே இருக்கிறவங்க வந்துட்டு இல்லை, ஃபோன் சரி பண்ணணுன்னா மினிமம் 1 டேனாச்சும் ஆகும், உங்கள் ஊர்லேயே நீங்கள் வந்துட்டு காமிச்சிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு கிளம்பிட்டோங்க. கிளம்பி இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா திருச்செந்தூர் கோயிலுக்குள்ளே போகிறதுக்காக இங்கேருந்து நம்மளோட பயணத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். வாங்க, நல்லா இருக்க போகுது. நம்ம அப்படியே லாங் வாக்காக போய் அப்படியே கோயில் பக்கத்தில் போக போகிறோம். தென் நாளிக்கிணறு எங்கே இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். நாளிக்கிணறில் குளிக்கிறோமா இல்லையா, அதுக்கப்புறம் வந்து பீச்சில் குளிக்கிறோமா இல்லையா, எப்போ சுவாமி தரிசனம் பண்ணோம், நெக்ஸ்ட்டு என்னெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்.
பாவா என் ஃப்ரெண்டு மொபைல்லாம் சரி சொல்லு. பாவா இல்லை, நல்லா இருக்கீங்களா? ஹலோ, நான்டா. சரி சரி. நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சு பார்க்குறேன். ஒரு அரை மணி நேரம் வேணா போட்டு பார்ப்போம். மாற்றணும் எவ்வளோ ஆகும்? நான் பனிமயமலை கோயிலுக்கு அங்கே வந்தேன். அப்படியே ஃப்ரெண்டு கூட இருந்துட்டு வந்தேன். அங்கே இதாக இருந்துச்சு. அதான் நான் சொன்னேன், பவர் பேங்க் இருந்துச்சு. பவர் பேங்கில் போட்டோம்னா அவ்வளோ அரை மணி நேரம் கழிச்சு போட்டு கூட ஆன் பண்ணி பார்த்தா. ஆனால் கூட்டம் ரொம்பவே குறைவாக தாங்க இருந்தது வெனஸ்டே ஈவினிங்னால. பட் ஆனால் நீங்கள் மார்னிங் டைம்லலாம் போனீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் க்ரௌடு இருக்க தாங்க செய்யும். அதுக்கேற்ற டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் நாளைக்கிணறில் குளிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட லைனில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு பிளான் பண்ணிட்டு போனேன். பட் அந்த டைமில் கூட்டம் இல்லாதனால சீக்கிரமாக நாளைக்கிணறில் வந்துட்டு நாங்கள் குளிச்சுட்டோங்க. அதுக்கப்புறம் பீச்லேயுமே நாங்கள் குளித்தோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க, ஸ்கிப் பண்ணாமல் வாங்க. கூட்டம் நல்லா இருக்கு. ஃப்ரேம் என்னடா 400 ரூபா கொடுத்துடா. அதனால தான் என் ஃபோன் போச்சு நினைக்கிறேன். ஏமாத்திட்டுன்ற மாதிரி எனக்கு ஒரு கில்ட்டி ஃபீல்டாக இருக்குது. சரியாயிருந்தா அப்படி இல்லை என்ன அப்படியா? ஆமாம், இங்கே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும். பிள்ளையாருக்கு ஒரு கும்பிட போட்டு போயிடும். குளிக்கணும். ரூம்ஸ் அவைலபிலிட்டிலாம் நிறையாவே இருந்ததுங்க. தென் லாக்கர் ஃபெசிலிட்டியுமே வந்துட்டு அங்கங்கே வச்சுருக்காங்க. பெர் ஹெட்டுக்கு வந்துட்டு 150 பக்கத்தில் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. குளிக்கலாம், அங்கே லைட்டாக ஸ்டே பண்ணலாம். அதே மாதிரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. 150 ருபீஸ். நம்ம கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா லாக்கரில் நம்மளோட திங்ஸ் எல்லாமே வச்சுட்டு போகிறதுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நாங்கள் எதுவும் லாக்கர்ஸ்லாம் யூஸ் பண்ணல. டேரெக்டாக நம்ம வந்துட்டு கொண்டு போன திங்ஸை நாங்களே வச்சுக்கிட்டோம். அப்படியே போர்டு அப்படியே இறங்கினா கடல் தான். அலைக்கடல் எல்லாம் ஃபோனை ரெடி பண்ணி வச்சுட்டாண்டா. இருந்துச்சு நான் முருகா ஃபோனை மட்டும் ரெடி பண்ணி முருகா. நிறைய பிளான் போட்டு வரல முருகா. இப்படி பாதிட்டே போக வேண்டியதாக போயிடும், வேஸ்ட்டாக போயிடும் முருகா எல்லாம். அதான் இன்றைக்கி டைம் பார்த்தேன். ஆமாம், இன்றைக்கி சாயம் பார்த்துருந்தோம். இப்போ போனோமா, ரெஸ்ட் ரூம் போனோமா, கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆனோமா. ரிஃப்ரெஷ் ஆகுறியா? குளிக்க வேணாமா? கடலில் நீ குளிக்க மாட்டியா? பார்ப்போம் எப்படி பக்கத்தில் போயிட்டு. கோயிலில் தானே கடலில் தானே குளிப்பாங்க. உனக்கு குளிக்கணும், நல்ல தண்ணியில் குளிக்கணும்னா தனித்தனியாக ஃப்ரீயாகவே வருதுடா தண்ணி. அதான் பார்ப்போம். அதை முதல்ல பார்த்துட்டு நான் காட்டுறேன். மயில் போடுற மேலே அது. ஆமாம் ஆமாம், ரத்தம் வெடிச்சு ஆடுகிறாரு. செம்ம டயர்டாயிடுச்சுங்க. காலையில் வீட்டை விட்டு கிளம்பும்போது சாப்பிட்டது தான். மதியம் எங்கேயுமே நாங்கள் வந்துட்டு சாப்பிடல. வண்டி ஆனால் வந்து ஸ்டாப் பண்ணாங்க லன்ச் டைமுக்காக. பட் நாங்கள் வந்து அந்த இடத்துல சாப்பிடல. ஜஸ்ட்டு வந்து சிப்ஸு மட்டும் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்க்குற டைம் வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை ஒரு 5:30 to 5:45 நியர்பை இருக்கும். பட் பசியும் எடுக்கலை. டேரெக்டாக நம்ம எதுனாலும் குளிச்சுட்டு சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஃபுட்டு வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணோம். அதனாலே அதே எனர்ஜியோட கோயிலுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்ற ஒரு நிம்மதியோட ஃபுல்லாக வந்து பிளெஸிங்கோடு இருந்தோங்க முருகரோட. மயில் அங்கங்கே இருக்குது பாருங்க. கோவிலை சுற்றி நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு போயிட்டுருக்குங்க. இன்னும் 1 வருஷத்தில் 2 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டெவலப்மெண்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். கோயிலுக்குள்ளே போகிறது
ஃபைனலாக நம்ம வந்து நாளிக்கிணறுக்கு போகிறதுக்கான இடத்துக்கு வந்துட்டோங்க. நம்ம லாங் வாக் பண்ணோம் பார்த்தீங்களா, டைரெக்டாக இங்கே வந்துட்டோம். இங்கேருந்து நாளிக்கிணறுக்கு நம்ம இன்னொரு 500 to 800 மீட்டர் நம்ம வந்துட்டு நடந்து போகணுங்க. இதுதான் அதோட நுழைவாயில். வாங்க நாளிக்கிணறை நோக்கி போவோம். எவ்வளோ கூட்டம் இருந்துச்சு நான் போன ஈவினிங் டைமில், வீக் டேஸில், வாங்க பார்க்கலாம். லைட்டாக ஒரு மாடரேட்டாக கூட்டம் இருக்குல்ல? கூட்டம் இருக்குடா, மாடரேட்டாக இல்லை, ஓரளவு கூட்டம் இருக்காங்கம்மா. இது மொட்டை அடிக்கிறடா. இங்கே சும்மா குளிச்சிடலாம். அப்போ அங்கேயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடலாமா? அப்போது அங்கேயே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு குளிக்கிறது திரும்ப நல்ல தண்ணியில் குளிக்கணும்ல, உப்பு தண்ணி. இங்கெல்லாம் சும்மாவே குளிக்கலாம், தண்ணி வரும். தற்காலிக குளியல் இருக்கு. தற்காலிக அதான்டா, சும்மா போங்கடா, ஆம்பளை ஆளுங்க கிட்ட குளிப்பாங்கடா. நாளைக்கு நேரம்னா உள்ளே போகணும். வா, நாளைக்கு நேரம் அதெல்லாம் பார்த்துட்டு. கோவிலோட வரலாறு, நாளிக்கிணறோட வரலாறு, இந்த கோவிலை உருவாக்குனவங்க, மூவர் சமாதியோட வரலாறு எல்லாமே கூகுளில் இருக்குங்க. நான் சொன்னால் அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிக்கும். கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கங்க. இப்போ நம்ம பக்கத்தில் வந்துட்டோங்க. இதே கூட்டம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம லைனில் நின்று நம்ம போகிற மாதிரி இருக்கும். நான் கூட்டம் இல்லாதனால இந்த மாதிரி நான் போயிட்டுருக்கேன். குளிக்கிறாங்க. இதாண்டா, சும்மா எல்லாரும் குளிக்கலாம். நாளைக்கு நேரம்னா உள்ளே போகணும். எங்கடா என்ன இருக்குது நாளைக்கு? வாடா, நான் கட்டுறேன்டா. ஆக்சுவலாக கூட்டமே இல்லைங்க, இப்படி இருக்கவே இருக்காது. ரொம்ப கூட்டம் இருக்கும். பட் நாங்கள் வீக் டேஸில் போனாலும் என்னமோ தெரில, சுத்தமாக கூட்டம் இல்லை. ஒரு 30 பீப்புள்ஸ் மட்டும்தான் வந்து க்யூவில் நின்றுருந்தாங்க. இங்கேருந்து நம்ம உள்ளே போனோம். உள்ளே வந்து சொல்கிறேன் 30 பீப்புள்ஸ் இருந்தாங்க. மணி 6 மணி ஆக போகுதுங்க. நாளிக்கிணறில் குளிச்சிட்டோம். இப்போது தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா பீச்சில் போய் குளிக்க போகிறோம். ஜெரோ நிம்மதியான ஒரு குளியல் போட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து சுவாமி தரிசனத்துக்காக கிளம்பணும். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இருட்டாயிருச்சு. ஒரு 6:45 6:50 அந்த டைமில் நாங்கள் வந்துட்டு சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டோங்க. நான் கூட்டமாக இருக்கானா? கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நாங்கள் வேறு ஸ்பெஷல் போனோம். சுவாமி தரிசனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி போயிட்டு வந்தவங்க கிட்ட கேட்டேன். பட் ஆனால் அவர் வந்து ஸ்பெஷல் தரிசனத்தில் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். நிறையா ஸ்பெஷல் தரிசனமே இங்கே அவைலபிளாக இருக்குங்க. பட் நாங்கள் வந்துட்டு பொது தரிசனத்துக்கு தான் போனோம். வீக் டேஸில் போனால எங்களுக்கு குறைவான டைமில் நல்லபடியாக வந்துட்டு சுவாமி வந்து தரிசனம் பண்ணோம். ஃப்ரீ லக்கேஜ் எங்கடா இருக்கு? எனி ஐடியா? எவ்வளோ? 50 ரூபாயா? ஒன்று போதும்.
நல்லதாக கொடுங்க இங்கே. நல்லதாண்ணா? சீசனே முடிஞ்சிச்சு. ஆனால் இங்கே எப்படி கிடைக்குது? கிடைக்கல, அதான் விலை அதிகம். அம்மா இங்கே அந்த பையெல்லாம் வைக்கிறதுக்கு ஃப்ரீயாக வைக்கிறதுக்கு எங்கே இருக்குது? பை ஃப்ரீயாக வைக்கிறது அங்கே தான் போகணும். முன்னாடி போகணுமா? இந்த கோயில் பிறந்தாருன்னா கொண்டு போகலாம். கொண்டு போகலாமா? கொண்டு போகலாம், ஒன்றும் சொல்ல முடியாது. கொண்டு போகலாமா? பேக் கொண்டு போகலாமா? ஃபோன் மட்டும் தெரியாமல் வச்சுடுங்க. ஃபோன் மட்டும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். கையில் கொண்டு போகலாம். கொண்டு போகலாம். சரி சரி. கோயில் கொண்டு அப்படி போகணுங்களா கோயிலுக்கு? சரி சரி. நம்ம இப்போ வந்து வாங்கணும் பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட கேட்டோம். அவங்க வந்துட்டு பேக்லாம் நீங்கள் கொண்டு போகலாம், மொபைலை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் நாங்கள் வந்து மொபைலை வந்து லாக்கர் சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குங்க. 5 rupees கொடுத்தோம் அப்படின்னா ஒரு மொபைலுக்கு வந்து அவங்க வச்சுப்பாங்க. நம்ம தரிசனம் முடிச்சுட்டு வந்துட்டு ஃபோனை வாங்கிக்கலாம். மொபைலில் கொடுத்துட்டு லக்கேஜை மட்டும் நாங்களே வச்சுக்கிட்டு கோயிலுக்குள்ளே நாங்கள் தரிசனத்துக்காக கிளம்பிட்டோங்க. நம்ம செருப்பு மட்டும் எங்கே வேணும்? இப்போ போட்டு போவோம், எடுத்துகிட்டு போயிடுவேன். இதுக்கு போகணுண்டா. 100 இல்லை. பேக் கொண்டு போகிறாங்க பாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேக் கொண்டு போயிடலாம். செருப்பு மட்டும் எங்கே விட்டுட்டு. ஓகேவா? நல்ல தரிசனம். சுவாமி தரிசனம் பண்ணதுக்கப்புறம் என்னோட முகத்தை பார்த்துருப்பீங்க, எவ்வளோ புன்னகையோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. வித்தின் 1 hourல நாங்கள் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணிட்டோம். டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுவாமிலாம் தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் கோவிலை சுற்றி பார்த்துட்டு வெளியே வர்றதுக்கு ஒரு 8:30 ஆயிடுச்சுங்க. 8:30க்கு ஓகே வாங்க அப்படியே மூவர் சமாதிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு கிளம்பிட்டோம். ஆனால் மூவர் சமாதி வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கே வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்கங்க போல். எங்களுக்கு வந்து அந்த டைமில் தெரில. ஸோ நீங்கள் போனீங்க அப்படின்னா 6 மணிக்குள்ளே, ஈவினிங் டைமில் இருந்துச்சுன்னா 6 மணிக்குள்ளே வந்துட்டு மூவர் சமாதியை போயிட்டு நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். ஆக்சுவலாக மூவர் சமாதியை பார்த்துட்டு தான் திருச்செந்தூர் முருகரை போயிட்டு நம்ம வந்துட்டு தரிசனம் பண்ணணும். அதுதான் ப்ரொசீஜர். பட் நாங்கள் மாற்றி பண்ணிட்டோம். நீங்கள் போகும்போதுட்டு கரெக்டாக வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன சொல்கிறேன்? இல்லை இங்கே எத்தனை கடை இருக்கு பாரு. இந்த பக்கம் ஏதாவது சாப்பிட்டோமா அப்படியே கிளம்பணுமான் என்ன கும்பிட்டு போக வேண்டியதான். ஆக்சுவலாக 5 அடியார்கள் வந்து இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. ஆனால் 3 அடியார்களோட சமாதி வந்து கோவில் பக்கத்தில் இருக்குது. இன்னொரு அடியார்களோட சமாதி வந்து கோவிலுக்கு அந்த பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு அடியார்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த திருச்செந்தூர் ஊர்லேயே ஏதோ ஒரு ஊரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹிஸ்ட்ரி செக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு நான் வந்துட்டு மேலோட்டமாக சொல்லியிருக்கேன். க்ளோஸ். ஆறு மணி வரைக்கும் தான்டா. திருச்செந்தூரில் நம்ம முருகரை நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு திருச்செந்தூர்லேருந்து தூத்துக்குடி போகிறதுக்கு பஸ் ஏறிட்டோங்க. அகைன் ஒரு 38 கிலோமீட்டர்ஸ் நம்ம பயணம் பண்ணி ஒரு முக்கியமான சர்ச்சுக்கு போக போகிறோங்க. பனிமயமாதா சர்ச்சு. கிட்டத்தட்ட ஒரு 400+ வருடங்கள் வந்து இந்த சர்ச் வந்து பழமையான சர்ச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹிஸ்ட்ரி கண்டிப்பாக நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்துக்கங்க. நான் சொல்கிறத விட இன்னும் நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கலாம். நம்ம இப்போ பார்க்குறது திருச்செந்தூர் பகத்சிங் பஸ் ஸ்டாண்டுங்க.
அங்கேருந்து நம்ம பயணம் பண்ணி இப்போது ஃபைனலாக சர்ச்சுக்கு வந்துட்டோங்க. இதுதாங்க சர்ச். வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு நிகரான ஒரு சர்ச் அப்படின்னா தூத்துக்குடியில் பனிமய மாதா சர்ச்சுங்க. வருடத்துக்கு 10 நாட்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா திருவிழா வந்து அமோகமாக நடக்கும். இருக்கிற மாதா அவங்களுக்கு பனிமய மாதா அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா அவங்க பக்தர்களை பார்க்கும்போது பனி மாதிரி உருகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதே மாதிரி இவங்களோட திருவுருவ சிலை வந்து பிரான்ஸ் நாட்டிலேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இயேசுவை சிலுவையில் அரைஞ்ச அந்த சிலுவையோட சிறிய துண்டு வந்து இந்த கோவிலில் இருக்குன்னு சொல்கிறாங்க. நாங்கள் போகும்போது கோவில் வந்து க்ளோஸ் ஆகிருந்ததுங்க. கிட்டத்தட்ட 10:30 PM வந்து அந்த கோவிலுக்கு போனனால எங்களால் வந்து உள்ளே இருக்கிற பீடத்தை பார்க்க முடியலை. நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா என்னை மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு சர்ச்சை பற்றி நான் இவ்வளோ டீட்டெயிலாக வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏதாவது நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு கரெக்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, நல்லபடியாக ஒரு தரிசனத்தை முடிச்சுட்டு சர்ச்சுக்கும் போயிட்டு ஃபைனலாக அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி இப்போது தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோங்க. தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்டில் எங்கள் நேரத்துக்கு ஆரப்பாளையத்துக்கே டைரெக்டாக பஸ் இருந்தது. வண்டி ஏறினதும் நல்ல ஒரு தூக்கம். 2 மணிக்கு நாங்கள் மதுரை ஆரப்பாளையத்துக்கு ரீச் ஆகிட்டோங்க. அண்ட் உள்ளே போயிட்டு திண்டுக்கல் பஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோம். எங்கள் நேரத்துக்கு திண்டுக்கல் பஸ்ஸுமே அவைலபிளாக இருந்தது. 2 மணிக்கு பஸ்ஸில் ஏறி உக்காந்துட்டோங்க. வாங்க இப்போது பஸ்ஸுக்குள்ளே போகலாம். 2:05 இந்த பஸ் இருக்குது பாவம். திண்டுக்கல் தானே போட்டிருக்கு. அதுக்கப்புறம் 3:30 AM காலையில் வந்து திண்டுக்கல் ரீச் ஆகிட்டோங்க. கிட்டத்தட்ட ஒரு 17 மணி நேரம் ட்ராவல். முன்னாடி நாள் 8:30க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இப்போது 3:30 மணி. கிட்டத்தட்ட 17 மணி நேரத்தில் நம்ம திருச்செந்தூர் போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு தூத்துக்குடி போயிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு அப்படியே நம்ம பயணத்தை நம்ம முடிச்சிட்டோங்க. திண்டுக்கல்ல அதுக்கப்புறம் உள்ளூரில் போகிறதுக்காக பஸ் வெயிட் பண்ணி நாங்கள் வந்துட்டு போனோம். வீட்டுக்கு போகிறதுக்கு 5 மணி ஆயிடுச்சு. போயிட்டு நல்லபடியாக ரெஸ்ட் எடுத்து அன்னைக்கு டேவை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம வந்து மீண்டும் பார்க்கலாம். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு ஒரு மோட்டிவேட்டடாகவும் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். என்னன்றது உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேங்க. திருச்சி பஸ்லாம் சுத்தம்.